அதுல ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி அத்திவேம்பு சுப்பிகளாளோ நான்கு சுப்பி கொங்கு சுப்பி நல்லவேம்பு சுப்பிகளாளோ சந்தன கட்டை கொண்டு வெளியில அடுக்குவாளே தக தக கட்டை கொண்டு அதுல நான்கு எண்ணெய் கொங்கு எண்ணெய் நல்லதொரு எண்ணெய்களா அடுக்கி வைத்த கட்டை மேலே பத்தினியும் ஊற்றுவாளா அக்கிரமுத்து மாரியம்மா திருக்கண்ணை திறப்பாளா அவன் திருக்கண்ணை திறக்கையிலே அக்கினி பிளம்பு பாயுதம்மா பற்றி பிடிக்கீதம்மா முத்துமாரி வாசலிலே அது பத்தே வாழலிலே எம்மாக்கினியோ வளருதம்மா ஆலோட்டம் போடுதம்மா பாலெடுப்பு நெருப்ப போல பற்றி பிடிக்கீதம்மோ சுட்டெடுப்பு தீய போல சுற்றி பிடிக்கீதம்மா வேள்வியது எரியுதம்மா சிவனையுமே வரவழைக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை வரவழைப்பதற்காக அட்டகாளி 8 பேரு வேள்வி வளர்க்கிறாங்க. வேள்வி வளர்த்து வருகிறாள். நல்ல 50 அடி ஆழத்திலே 60 அடி அகலத்திலே ஆழமாக குழி ஒன்றை வெட்டினாள். அதுல ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி கொங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி நான்கு சுப்பி கோங்கு சுப்பி சந்தன கட்டை கொண்டு சரஞ்சரமாக அடுக்கி பசுமாட்டு நெய்யை மாவிலையால எடுத்து நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய்கள் எல்லாம் ஊற்றி அக்கினிமுத்து மாரியம்மா ஓடி வந்து வேள்விக்கு முன்னால தன் திருக்கண்ண திறக்கிறாள். அக்கினிமுத்து மாரியுடைய திருக்கண்ணிலே இருந்து தீப்பொறி பாய்ந்தது. தீப்பொறி பாய்ந்து விறகிலே பட்ட போது அக்கினி பற்றி பிடிக்கிறது. அந்த அக்கினி எரியும் போது முத்துமாரி முப்புடாரி சந்தனமாரி ஜடமாரி காந்தாரி கரகதுர்க்க வடக்குத்திய வடக்குவாச்செல்வி அரசடியம்மா குற்றாலங்கையம்மா கடக்குட்டி காளியம்மா 8 பேரும் அவ அக்கினிய சுற்றி எப்படி உட்கார்ந்திருக்கா தெரியுமா? எப்படியா உட்கார்ந்திருக்கா? வட்ட நல்ல வடிவமாக வடிவழகி 8 பேரும் அக்கினியை சுற்றி வட்டமாக அமர்ந்திருந்தாளே. பசுமாட்டின் நெய்யை எடுத்து ஊற்றுவாளா வேள்வியில ஊற்றும் போது உளுந்து விட்டு எரியுதம்மா உபதேச மந்திரத்தை உச்சரித்த 8 பேரே மந்திரத்தை உச்சரிக்க வேள்விகளோ எரியுதம்மா வேள்வியாதே வளருதம்மோ
எம்மா வேள்வியது எரியதம்மா விமலனையும் வரவழைக்க விமலனையும் வரவழைக்க எரியதம்மா ஆமா அந்த வேள்வி எது எரியும் போது வட்ட வட்ட வடிவமாக வட்ட வடிவமாக 8 பேரும் அமர்ந்திருக்கிறாள். அவ சும்மா இருக்கல, எப்படியா இருக்கிறான்? ஆண்டவருடைய சிவமந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கின்றாள். ஐயோ, அப்படி பத்தினிமார்கள் உச்சரிக்கும் போது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்கினி விண்ணுலக கைலாசத்திற்கு வெக்கை அடிக்கிறது. அப்படி வெக்கை அடித்து வேனலாக இருந்தவுடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு 8 நாளாக ஈசனான சிவனுக்கு தானே வெக்கையது அடிக்குதம்மா, வெக்கையது அடிக்குதம்மா, வேனலாக இருக்குதம்மா. வேனலாக எம்மா வேனலாக இருந்த போது ஈசனான பகவானும் வேனலாக இருந்த போது வேனலாக இருந்த போது அம்மாமார்கள் 8 பேர்களும் அந்த அழகு நிறைந்த சந்தனமாஞ்சோலையில் வளர்க்கிறார்களே அக்கினி. ஆமா, அந்த அக்கினி வெக்க அப்படியே பகவானுக்கு அடிக்கி கைலாசம் வருகிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, 8 நாள் அடிக்கிறது. 8 நாளா ஈசனான சிவனுக்கு சிவபெருமானுக்கு வெக்கை அடிக்கிறது. ஆமையா, வேரலா இருக்கின்றது. பக்கத்துல பார்வதி உட்கார்ந்திருக்கா. ஆமா, அம்மாளுக்கு ஒண்ணுமே செய்யல. அம்மா பார்வதிக்கு ஒண்ணும் செய்யல. ஆனால் சிவனுக்கு மட்டும் வெக்க அடிக்குது. என்ன காரணம்? அட்டகாலி வளர்க்கிறாளே யாகம், அது காரணத்தினால இந்த வெக்கை அடிச்சா சிவபெருமான் காளியர்களை தேடி வருவார், கண்டிப்பா தேடி வருவார் என்பதற்காகத்தான் சிவனுக்கு மட்டும் வெக்கை அடிக்கி. ஆமா, உடனே பார்த்தாள் பராசக்தி. சரி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவா ஈஸ்வரனே, அட்டகாலி 8 பேரும் துன்புறுத்தல் தாங்க முடியவில்லை. அந்த அக்கினை நான் அணைத்து விட்டு வருகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேள்வி அணைப்பதற்கு பார்வதி அம்மா புறப்பட்டு வருகிறார். அம்மா எப்படி புறப்படுறாங்க தெரியுமா? எப்படியா புறப்படுகிறார்? அவ சிங்கத்துல ஏறுவாளா, சிங்கத்துல ஏறுவாளா, திரிசூலம் பிடிப்பாளா, வெள்ளி நல்ல பிரம்பெடுப்பாள், அழகி பார்வதியால் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அண்ணன் நல்ல பூரணியானோ வராகினி காத்யாயினி சர்வமங்கள ரூபினியானோ செவ்வாடை காரியம்மானே இமயகிரி ராஜா, இமயகிரி ராஜா தேவியான பார்வதியானோ ராஜா தேவி உமா பார்வதி
அவ அப்படியா வந்தல்லவோ வனமான வனம் கடந்து ஆராளே பார்வதியா கைலாசம் தானை கடந்து கட்டழகி வாராள் ஆங்கார கோபத்தோடு உமையவளும் பயணவாராக ஆமோய் ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதி அம்மா முத்துமாரியும் உடன் பிறந்த தங்கைகளும் வளர்க்கிறார்களே அக்கினியாக அந்த அக்கினி அணைக்க அம்மாளே புறப்பட்டு வாரா. அம்மா பார்வதியே புறப்பட்டு வருகிறார். சிங்க முகத்தண்டியலிலே ஏறினாள். அம்மா திரிசூலம் கைப்பிடித்தாள். வெள்ளி பிரம்பெடுத்தாள். கைலாச விளக்கு தாண்டி சந்தனமாஞ்சோலைக்கு எரியக்கூடிய வேள்வி பக்கத்துல வந்து சிங்க முகத்தை நிறுத்துறா. சிங்க வாகனத்தை நிப்பாட்டுற அங்கார கோபம் கொண்ட சக்தி பார்வதி ஆமா கோபத்துல அழைக்கிறா. என்ன எப்படி அழைக்கிறா? பெண்ணே முத்துமாரி, முத்துமாரி, நீ வளர்க்கக்கூடிய அக்கினியை உடனடியாக நிறுத்து. உடனே ஏகத்தை நிப்பாட்டு. ஏன் தெரியுமா? எதனால? என் கணவராகப்பட்ட சிவனுக்கு ஈசன் பகவானுக்கு 8 8 நாளாக ஒரே வெக்கையாக இருக்கிறது. வெக்கை அடிக்கிறது, வேறலாக இருக்கிறது. வேள்வி அணைக்காவிட்டால் நான் சென்று வேள்வி அணைப்பேன். நானே இந்த வேள்வி அணைப்பேன். அக்கா என்ன இந்த பூச்சாண்டி பிடிக்க வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வேலையெல்லாம் ஏண்ட காட்டாத. நான் யார் தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் சக்தியில உருவானவர்கள், வம்சத்துல பிறந்தவர்கள். நீ மட்டும் ஒத்தையில இருக்க. ஆமா, நாங்க 8 பேர் இருக்கோம். நானா நீ ஆண்டு பாத்துருவா, ஒரு கை பாத்துருவோமா? அப்படி என்று சொல்லும் போது ஆமையா என்னையே நீ எதிர்த்து பேசுகின்றாயா என்று நினைத்துக் கொண்டு சிங்கத்தில இறங்கி தரையிலே வந்து ஆமையோ காலை எப்படி எடுத்து அக்கினியில கால் வைக்கலாம் அணைக்கிறதுக்குன்னு பார்வதி கால் எடுக்கும் போது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்கினி வெக்கையானது ஆதிபரா சக்தியுடைய திருமுகத்திலே பட்டது. அந்த முகத்திலே இடித்து விட்டது. ஆமா, திருமுகத்தில் பட்ட போது ஆமையா அந்த வெக்கை பட்ட நேரம் பார்வதி முகமெல்லாம் வேர்வையாக சொரிந்தது. வேர்வை துளியாக சொரிந்தது. ஆள் காட்டி விரல் எடுத்த பார்வதி அம்மா நெத்தியில விளைஞ்ச வேர்வை அப்படியே வலிச்சா. அப்படியே வலித்தெடுத்தா. பார்வதி வேர்வையை ஒரு பெண்ணா உருவாக்குனா. ஒரு பெண்ணாக உருவடைத்தா. வேர்வையில உருவாக்கி அந்த பெண்ணை தூக்கி எரிகின்ற தீக்குள்ள பார்வதி போட்டு அக்கினிக்குள்ள தூக்கி எரிந்துட்டா. ஆமா, சரி. 8 பேரு உட்கார்ந்து இருக்காளே காளியர்கள். ஆமா, அவ கண்ணுக்கு என்ன தென்பட்டது? என்ன தெரிகிறது? நம்ம அக்கா தங்கங்களில் யாரோ ஒரு பெண்ணை தூக்கி பார்வதி அக்கினியில வீசிவிட்டாள். நம்ம அக்கா தூக்கி வீசிட்டாளே. 8 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால் தான் நமக்கு அட்டகாளியர்கள். அட்டகாளின்னு பேர் இருக்கு. அதனாலே சரி, தங்கை அக்கினிக்குள் குதித்த பின்னாலே ஆமையா நாம் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த மாரியர்கள். அவ என்ன செய்தா தெரியுமா? என்னையா செய்கிறா? அம்மா ஒருவர் பின்னால் ஒருவர் பின்னால் ஒருவராக ஆண்டவனே அபயம் என்று அக்கினிக்குள் குதிப்பாளாக மாறி மாறி 8 பேர் வேள்வியில குதிப்பாளாக. அந்த வேள்வியில குதிப்பாள அவ மாறி மாறி குதித்திடுவாளே. முத்து மாறி முப்புடாதி சந்தன மாறி சடை மாறி
காந்தாரி கனகதுர்க்கை குற்றாலன் நங்கையோடு அரசடி அம்மாளோ வடக்கு தீயா வடக்கு வாச்செல்வி எழுவர்க்கும் இளையவளாவது பிறந்தவளா ஆங்காரே காளியர்கள் அக்கினியில் குதித்திடுவாளே அக்கினிகள் குதித்த போது ஆளும் தங்கையுமே அக்கினிக்குள் கருகிட்டாளே மாறி மாறி பிறந்தவளா மாறியர்கள் 8 பேர் அக்கினிக்குள் கருகியல்லோ அவ கால் மாடும் தலை மாடும் கரியல்லோ கரியல்லோ கால்வாடோ தலைமாடு தாயாகப்பட்ட 8 பேர்களும் அப்படி அக்கினிக்குள் குதித்து விட்டாள். 8 பேரும் குதித்து விட்டாள். அக்கினிக்குள்ளே குதித்தவுடனே அம்மனே அக்கினிக்குள்ளே கருகி உருகி விட்டார்கள். ஆமையோ அக்கினி அடைந்து விட்டது. அம்மா ஆலோட்டம் நின்று விட்டது. கால் மாடும் தலமாடும் கருகி உருகி கருமுண்டமா கிடக்கா. கறி கெட்டையாக கிடக்கிறாள். ஆண்டவனுக்கு வெக்கை நின்று விட்டது. ஆமா வேனல் தணிந்து விட்டது. தணிந்து விட்டது. பார்வதி சிரிச்ச முகத்தோட போறா. நேர கைலாசவாரா. அம்மா பார்வதி பார்வதி வெக்கை நின்று விட்டது. என்னமா செய்தாய்? என்ன செய்துட்டு வந்தாய்? சுவாமி அன்பாக சொன்னேன், கேட்கவில்லை. அதிகாரத்தாலே ஆமா 8 பேர்களையும் ஆமா அக்கினிக்குள் குதிக்க வைத்து விட்டேன். அக்கினிக்குள்ளே 8 பேரும் குதித்து விட்டார்கள். ஆமா என்னடி காரியம் செய்தாய்? என்ன பாவத்தை செய்து வந்து விட்டாய்? அவர்கள் சாதாரண பெண் இல்லை, சாதாரண பெண்கள் கிடையாது. உன்னுடைய சக்தியில பிறந்தவர்கள். ஆமா ஆங்கார கோபத்தோடு பொங்கி எழுந்தார்களானால் ஆமையா 7 உலகம் தாங்காது என்று அவர்களுக்கு மறு உயிர் கொடுப்பதற்காக பகவான் எப்படி பயணமாக வருகின்றார்? எப்படியா வருகின்றார்? எமக்காலை நல்ல வாகனத்தில் காளை வாகனத்தில் அறை கண்ட பகவானோ கோபாலனை அழைத்துக் கொண்டு மைத்துணர்கள் 2 பேர் மாறாரே ஒரு முக சந்தனமாஞ்சோலைக்கு தானே எரிந்திருக்கும் வேள்வி பக்கம் பகவானும் கண்ணனுமே மாறார்கள் 2 பேர்களும் கண்ணனுமே மாறார்கள் 2 பேரும். காளியர்களுக்கு மறு உயிர் கொடுப்பதற்காக வாரபோது அந்த பொன்னான தருணத்திலே பொன்னான வேளையில் பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு அன்பளிப்பு செய்த அவர்கள் யார் என்று கேட்டால் கேசவபுரமான நகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய எழுந்திடுவாய் அவ அக்கினியில் பிறந்தவாளா 1008 அம்பிகையா இருக்கங்கூடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா முத்து போடு வித்தக்காரி முனிநாத்து கொலவக்காரி